Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளுமே நம்முடைய உருவான காலத்துல இருந்தே இருக்கு. அதாவது அப்ப பயிற்சியா இல்ல, வாழ்வியலா இருந்தது. இப்ப பயிற்சியா மாறி இருக்கு. நான் என்ன சொன்னா, நம்மளை தயார்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியம். கரலாக்கட்டைக்கு முன்னாடி மெய்ப்பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயிற்சிகள் இருக்கு. அந்த மெய்ப்பாடத்திலேயே பால பாடம், விடலையர் பாடம், காளையர் பாடம்னு இருக்கு. மனிதனுடைய வாழ்வியலை பற்றி பேசுகிறது தான் அந்த கலைகள் எல்லாமே. இந்த கலைகளில் குறிப்பாக எல்லாமே நம்முடைய பாரம்பரியத்தை அடிப்படையாக மட்டும்தான் வைத்து இருக்கு. ஸ்பீட், பவர், ஸ்டாமினா, பேலன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த அஞ்சுமே ரொம்ப அவசியம். இந்த அஞ்சையும் அடிப்படையாக வச்சு செய்யக்கூடியதான் ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ். ஓகே, இது அஞ்சில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் அது சரியான ஃபிட்னஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்முடைய பாரம்பரியத்தில் இந்த உடலை சுற்றி சுற்றி செய்வதற்கான எல்லா விதமான பயிற்சிகளும் தெளிவான முறையில் இருக்குது. இதை நம்ம தெளிவாக செஞ்சாவே இந்த வெஸ்டர்னைஸ் ப்ராக்டிஸ்லாம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பயிற்சியுமே இடுப்பையும் முட்டியையும் தயார்படுத்துறது தான். ஒரு மனுஷனுக்கு இடுப்பும் முட்டியும் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் நிலை, 3ஆம் நிலை எப்படி இருக்குன்னா, முழுமையாக விலங்குகளின் அசைவை அடிப்படையாக வைத்திருக்கும். நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். எப்போதுமே உடல் உழைப்பு தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சொல்லலாம். இந்த மனித உடலுக்கு உடல் உழைப்பு இருந்துச்சுன்னா போதும், எந்த ஒரு நோயும் நொடியும் வரவே வராது. ஆனால் அதை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஜிம்முக்கு போகிறோம், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறோம், காசு கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. செய்கிற வேலையே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட பாரம்பரிய கலைகளும் அப்படி தான். நம்ம அதை ஒரு கலையாக எடுத்து பண்ணாமல் நம்ம உடலோடு சேர்ந்து ஒரு விஷயமா எடுத்து பண்ணால் அது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. அது மாதிரி தான் இந்த கரளை கட்டை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பாரம்பரிய கலை. அதை பல வருடங்களாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க மாஸ்டர் தர்மராஜ் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். 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 நான் சொல்கிற மாதிரி இந்த உடல் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்துக்கு என்ன ஒரு பயிற்சி தேவையோ அந்த பயிற்சியெல்லாம் நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அது ஒரு கலையாக உருவாடிடுச்சு, பயிற்சியாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கலைக்கும் ஒரு வயது இருக்குது. ஆமாம். இந்த கரளைக்கட்டை அப்படிங்கிற இந்த கரளைக்கு வயது என்ன? கரளைக்கட்டைக்கு நம்ம வரலாறு சொல்லணும், வயது சொல்லணும் நம்மளால முடியாது. ஏன்னா இது காலம் கடந்தது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இதுவரை எல்லாரு கூடயும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி எல்லாமே. அதாவது கரளாக்கட்டை பயிற்சின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளுமே நம்முடைய உருவான காலத்திலேருந்தே இருக்குது. அதாவது அப்போ பயிற்சியா இல்லை, வாழ்வியலாக இருந்தது. அதான் இப்போ பயிற்சியாக மாறி இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட வரவங்க எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், சார் இந்த கரளை என்னால் சுத்த முடியுமா? ஏன்னா அதை பார்க்கும்போதே ஒரு கடோன் கர்ஜன் கையில் தான் அந்த கரை அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும், அந்த கதை இருக்கும். கரளையும் கதையும் கிட்டத்தட்ட ஒன்று தான் நான் நினைக்கிறேன். உருவத்தில் தான் வேறுபாடு. அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்குற டவுட்ஸ்னால் என்னென்ன? ஸோ கரளைக்கட்டை நான் செய்ய முடியுமா, கரளைக்கட்டை இது என்னால் தூக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, நான் இந்த பயிற்சியை செய்ய முடியுமா, இதை செய்யலாமாங்கிற கேள்வி எல்லோருக்குமே பொதுவாக இருக்கும். நான் என்ன சொன்னால், நம்மளை தயார்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியம். இங்கே யார் வந்தாலும் முதல்ல தயார்படுத்துதல் பயிற்சின்னு நம்ம அடிப்படையாக ஒரு 12 நாள்லேருந்து 24 நாட்கள் கொடுப்போம். அந்த பயிற்சியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கரளாக்கட்டை பயிற்சி. கரளாக்கட்டைக்கு முன்னாடி மெய்ப்பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயிற்சிகள் இருக்குது. அந்த மெய்ப்பாடத்திலேயே பால பாடம், விடலையர் பாடம், காளையர் பாடம்னு இருக்கு. இது மூணுமே பருவத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. பருவம் மட்டும்தான். அது மனிதனுடைய பருவங்கள் சொன்னா பாலம், விடலை, காளை, மீலி, மரவோன், திரவோன், இதெல்லாம் நம்முடைய தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஓகே. இந்த முக்கியமானதுக்கும் இதுக்கு என்ன கனெக்டட் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. மனிதனுடைய வாழ்வியலை பத்தி பேசுறது தான் இந்த கலைகள் எல்லாமே. இந்த கலைகள்ல குறிப்பா எல்லாமே நம்முடைய பாரம்பரியத்தை அடிப்படையாக மட்டும்தான் வைத்து இருக்கும். வேற எதையுமே அடிப்படையாக வச்சிருக்காது. நம்முடைய பருவத்தை எடுத்தோம்னா பால பருவம், சின்ன குழந்தையாக இருக்கிறோம், ஒரு 10 வயசு 12 வயசு. அதுக்கப்புறம் விடலை,
அந்த டீனேஜ்னு சொல்றது. அப்புறம் காலை ஒரு 25 30 அந்த இளங்காலை. காலை. இந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சிகள் எல்லாமே இருக்கு. இந்த பயிற்சிகளை செஞ்சா நீங்க ஒரு பால நிலைக்கு வரலாம். நீங்க விடலை பயிற்சி நீங்க ஒரு விடலை மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ நான் ஒரு கேள்வி வரும், எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, நான் இந்த பால பாடத்தை பண்ணா நான் ஒரு பாலகன் மாதிரி இருக்க முடியுமானா கட்டாயமா இருக்கலாம். தெளிவான முறையில் நீங்கள் பயிற்சி பண்ணால் உங்களாலையும் பாலகன் மாதிரி எப்போதும் இருக்க முடியும். அந்த பால பாடத்திலேயே 18-18ன்னு சொல்லி ஒரு 36 54 பயிற்சிகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி, இது ஒரு கணக்கு இருக்கும். இது எங்கேருந்து வந்தது, இந்த 18 எங்கேருந்து வந்தது, இதுக்கு யார் ஒரு அஸ்திவாரம் அப்படின்னு கேட்பாங்க. 18 படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 18 படி எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க? சபரிமலை. அவ்வளோதான். அவர் என்னன்னு சொல்லுவாங்க? பாலகன் அப்படின்னு பாலகன் சொல்லுவாங்க. பாலக சுவாமி அப்படின்னா ஐயப்பன். அதே மாதிரி த யங் வாரியர் அப்படின்னா ஐயப்பன் தான். ஸோ அவர்கிட்ட இருந்து வந்த பயிற்சிகள் தான் இந்த பால பாடம், அந்த 54 பயிற்சி. எஸ், இந்த பால பாடத்தை நம்ம செஞ்சா நம்மளும் என்னைக்குமே அந்த பாலகனாக இருக்கலாம். பிரம்மச்சரியத்தை எப்படி அதில் வலியுறுத்துறாங்களோ அதே போல இந்த பயிற்சியிலும் நிறைய டிசிப்ளின், ஒழுக்க முறைகள் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மெய்ப்பாடத்தில் இருக்கக்கூடிய பால பாடத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் கரலக்கட்டை பயிற்சியே செய்யணும். இன்னைக்கு பொதுவாக வழக்கத்தில் என்ன பண்ணுவோம்னா மெய்ப்பாடம், மெய்ப்பயட்டு, தேக பயிற்சின்னு சொல்லி இருக்கு. இதில் இவ்வளோ நுணுக்கம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை இடத்துக்கு இது போய் சேர்ந்துருக்குங்கிறது ஒரு கேள்வியாக மட்டும்தான் இருக்கே தவிர முழுமையாக சேர்ந்துதான்னா கொஞ்சம் அதான் கேள்வி தான். நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய வாழ்வியல், உணவியல், சூழலியல் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஓகே, இது எல்லாமே நம்முடைய ஆரோக்கியத்திற்காக மட்டும்தான். உங்களுக்கு யார் ஆசான்? எனக்கு ஆசான்னா ராஜேந்திரன், அடுத்தது லோச்சனா. இவங்க 2 பேரும் தான் முதன்மையான ஆசான். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட போனோம், அதில் அவ்வளோக்கு பெரிய சொல்கிற அளவுக்கு இருக்காது. என்னுடைய ஆசான், முதன்மையான ஆசான், முதலாக நமக்கு ஒரு சுழி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ராஜேந்திரன். அவர் தான் ஃபஸ்ட்டு. அதற்கப்புறம் லோச்சனா. அவங்க தான் இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் அவங்க தான், முழுமையான காரணம். லோச்சனா அம்மா தான். ஆமாம், லோச்சனா அம்மா. ஓகே, இவங்க தான். ஓ, டாட்டூவே போட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது இது என்னுடைய அம்மா. ஓகே, இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய லோச்சனா அம்மா. ஓகே, தமிழ் மொழி எப்படியோ அது மாதிரி தான் கலைகளும் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, நம்ம கலைகளை இப்போ தேடி தேடி கற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குல்ல. அது எதனால தேடி தேடி கற்றுக்கிறது இல்லை, இந்த கற்றுக்கிறதுன்னு சொல்கிறதே இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு விளம்பரமாக தான் ஆயிடுச்சு. நான் இது கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது ட்ரெடிஷ்னலுங்கிறது ஒரு விளம்பரம், பாரம்பரியம்ங்கிறது ஒரு விளம்பரம். இதெல்லாம் இன்றைக்கி பயங்கரமாக விளம்பரம். இது விளம்பரத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படும், பேசுறதுக்கு நல்லா. இது எல்லாமே விளம்பரம் மட்டும்தான். யார் இதை 100% பயன்படுத்துகிறா? எத்தனை பேர் நம்ம இயற்கையை பற்றி பேசிட்டு நம்ம எத்தனை பேர் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்கிறோம்? இந்த கேள்வி நமக்குள்ளே கேட்கலாம். இது இந்த மாதிரி பேசி தான் நம்முடைய கலைகள் அழிய ஆரம்பிச்சது. நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் 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 தமிழ். நீயே தமிழ் தமிழ்னு சொல்லாத, முதல்ல செய். நான் வந்து தமிழ் கலை தான் முன்னாடி வந்தது, தமிழ் தான் முன்னாடி வந்ததுன்னா, இப்போ நான் செஞ்சுட்டு பேசுனேன்னா நம்ம பேசவே தேவையில்ல, என்னை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம செயலே அதை சொல்லி தந்துடும். ஆமாம், நம்ம சும்மா செய்யாமையே பேசி பேசி என்ன பண்ணுறோம், நம்ம கலையை பின்னாடி தள்ளுறோம், மற்றவங்க கலை மேலே போய்கிட்டு இருக்கு. இது மட்டும்தான் அதற்கு காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. இன்னைக்கு உணவு தேடிய காலம் சென்று இன்னைக்கு உணவை தவிர மீது எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உணவு தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான பல பிரச்சனைகளோ உடல்நல குறைபாடோ இல்லை இந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உணவியல் அப்படிங்கிறதையும் வாழ்வியலுங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பாழ்படுத்தியாச்சு. அதை பாழாக்கினத காரணத்தினால தான் நான் அதை தேடுறேன், இதை எதையும் தேட வேணாம். நமக்கென்று இயற்கைனா ஒரு ஒழுங்கு, இறைனா ஒரு ஒழுங்கு. இந்த ஒழுங்கில் நம்ம இருக்கிறோன்னா நமக்கான விஷயங்கள் எல்லாமே சரியாக மட்டும்தான் நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அது எப்படி ஒவ்வொரு கரலைக்கும் ஒவ்வொரு மாற்றம் இல்லை, ஒவ்வொரு வடிவத்துக்கும் அளவிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு அளவு பொறுக்க ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் சின்ன கல் இருக்குது, அது எந்த வேகத்தில் அடிக்கிறோமோ ஒரு பெரிய கல் எடுத்து வச்சா அதோடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி விசை எல்லாமே மாறும். இது போல் அந்த பயிற்சி செய்யக்கூடிய பொருள்களுக்கும் அளவு இருக்குது, எடை எல்லாமே இருக்குது. இந்த தொப்பை கல்லுன்னு குறிப்பாக சொன்னீங்க தெரியுங்களா, அதை பற்றி நானே கொஞ்சம் சொல்லணும், ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னென்னா தொப்பை கல்லை வந்து விவசாயிகள் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கரலாயை பற்றி பேசுகிறவங்க தொப்பை கரலை வந்து விவசாயிகள் பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு தான் தொப்பை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்கல்ல, இதுக்காக தான் நான் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு நீங்களும் கரெக்டாக கேட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு சில வரலாறு தவறாக வந்துடுது இன்னைக்கு. வரலாறு ரொம்ப திரிக்கப்படுது. ஆமாம், ஏன்னா விவசாயி நீங்கள் என்ன கேட்டீங்க, விவசாயிக்கு தொப்பை இருக்கான்றீங்க. அப்போ எதுக்கு விவசாயம் பண்ணுறவங்க போய் ஒரு கரலா சுற்றணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. புஜக்கரலை வந்து வலை வீசுறாங்க, மீனில் வந்து வலை வீசுறாங்க, அவங்களுக்கு அந்த புஜத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இந்த வரலாறுலாம் முற்றிலுமாக தவறு. சித்தரிக்கப்பட்டதா? இல்லை, அது அப்படி சொல்கிறத விட இன்னைக்கு வந்து நமக்கு புதுசாக ஒரு சில விஷயம் தேவைப்படுது. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லைன்னா மீடியா தான்.
நாம் அதில் ஏதாவது ஒன்று புதுசாக சொன்னால் மட்டும்தான் இந்த உலகம் என்ன பண்ணோம், திரும்பி பார்க்கும். நான் இப்போ என்ன பண்ணலாம், புதுசாக என்ன கதை சொல்லலாம், புதுசாக எதையே செய்யலாம். இப்போ எக்ஸசைஸே இருக்குது, சும்மா இந்த பக்கம் காலை தூக்குனா ஒரு எக்ஸசைஸு, இந்த பக்கம் காலை தூக்குனா ஒரு எக்ஸசைஸ்னு ஏதேதோ வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது விலங்குகளின் அசைவு அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ பயிற்சிகள் வச்சுருக்காங்க. இப்போ பயிற்சிகள்லாம் எப்படி வந்ததுன்னா, ஒரு மனிதன் சாதாரணமாக இருப்பான், நமக்கு முன்னாடி ஒரு நாயோ ஒரு குரங்கோ ஒரு பூனையோ இருக்குன்னா அது எப்படி அசையுது, அது எப்படி தாவுது, எப்படி குதிக்குது, இப்படியெல்லாம் பார்த்து தான் பயிற்சிகள் சண்டை நுணுக்கங்கள்லாம் வந்ததே தவிர வேறு எப்படியும் வரல. இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் வந்திருக்கும். நீங்கள் வரலாறை தேடி பார்த்தாலும் இப்படி மட்டும்தான் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பயிற்சினா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு கதைகள் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து வரலாறு என்ன பண்ணுறாங்கன்னா தானாக ஒரு வரலாறை உருவாக்கிக்கிறாங்க. இதனுடைய வளர்ச்சிக்காகன்னு சொல்லலாம், அது ஒவ்வொருத்தவங்களும். பட் அந்த தொப்பை கரலைங்கிறது ஒரு முக்கியமான பயிற்சி கரலை கட்டையில். அதுவும் அது நம்ம வயிற்று சார்ந்த பயிற்சி தான். ஆனால் விவசாயிகளுக்காக தொப்பை கரலை, இவங்களுக்காக தொப்பை கரலை, அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி பேசினா நான் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கான முக்கியமான நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு உங்களுக்கு. ஓகே, அது அந்த நீங்கள் சொன்னீங்க இந்த வடிவம் சார்ந்து தான் எல்லா விஷயமும் மாறுபடும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி மாறுபடுதுங்கிறது தான் என்னோட கேள்வி. நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் எக்ஸசைஸ் ஒரு 10 பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 பயிற்சியில் இந்த பயிற்சியை கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யும். ஓகே, இதை மட்டும் செஞ்சு நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க, சார் இதை செஞ்சால் எனக்கு வயிறு குறைஞ்சிருமா? வாய்ப்பே கிடையாது. உடம்புல முதலாவதாக ஏறுது வயிறு, கடைசியாக குறையிறது வயிறு. இப்போ நீங்கள் இந்த ஒரு பயிற்சி மட்டும் பண்ணால் வயிறு குறையுமானா பேக் பெயினும் வயிறு வலியும் தான் மிச்சமாகும். அதனால் எந்த ஒரு பயிற்சியும் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு 10 பயிற்சிகள் இருக்குன்னா அந்த 10 பயிற்சிகளில் ஏதாவது ஒரு சில பயிற்சிகள் நம்ம அதிகமாக செய்யும் போது அதை சார்ந்த தசைகள் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். ஓகே, ஆனால் இதை மட்டும் செய்து அது சரியாகுங்கிறது முற்றிலுமான தவறு. இப்போ ஜிம்முக்கு போனால் வந்து உடல் வந்து ரொம்ப வலுவாகும், ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே கிடைக்கும்னா அது வந்து ஒரு இந்த கேள்வியும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஜிம்லையும் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணக்கூடிய விதம் தான். இன்னைக்கு நம்ம ஜிம்மில் போயிட்டு வெறும் ஆஃப் மூவ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த மசில் ஆஃப் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபுல் மூவ்மெண்ட் பண்ணால் தானாக ஃப்ளெக்சிபிலிட்டி வரப்போகுது. எவ்வளோ பெரிய பாடி பில்ட்ஸ் என்ன பண்ண, லெக் ஓப்பன் பண்ணி உட்காடுறாங்க, பேக் பெண்டிங் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அது எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் போயிடும்? ஸ்பீட், பவர், ஸ்டாமினா, பேலன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த 5மே ரொம்ப அவசியம். இந்த 5ஐயும் அடிப்படையாக வச்சு செய்யக்கூடியதான் ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ். ஓகே, இது 5ல் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் அது சரியான ஃபிட்னஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ இது 5ஐயும் அடிப்படையாக இருக்கணும்ல ஜிம்முலையும். அது எங்கேயோ அவங்க ஒரு சில தவறுகள் பண்ணுறதுனால அந்த கலைக்கே என்ன ஆகிடுது, இல்லாமல் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கரலா கட்டைக்கு நீங்கள் அப்படின்னா இதில் வருமானு கேட்டால் இதில் கட்டாயமாக வரும். கரலா கட்டையில் நல்லா ஃப்ளெக்ஸ். இப்போ கரலா கட்டை செய்யலாம் இவ்வளோ பெருசு தான் இருப்பாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. கரலா கட்டையில் வந்து மடக்கி தூக்குற மாதிரி இருக்காது, உடம்புல சுற்றி செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மூமெண்ட் வந்து ஏன் அந்த கரலாக்கட்டைக்கு மட்டும் அது உரியதாக இருக்காது? இல்லை, கரலாக்கட்டைக்கு மட்டும் உரியதான் இல்லை. நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் எப்போதுமே முன் பக்கத்தில் முன்னாடி குனிஞ்சு பின்னாடி வளைஞ்சு இருக்கக்கூடாது. இது மட்டும் இருக்கக்கூடாது. அதாவது முன்னாடி குனிஞ்சு பின்னாடி வளைஞ்சு இருக்கலாம், ஆனால் இது மட்டும் இருக்கக்கூடாது. முன்பக்கம் இருக்கணும், பக்கவாட்டில் இருக்கணும், கார்னரில் இந்த கார்னர் இருக்கும். அதாவது எண்கோண பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த எண்கோண பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியம். உடம்பு வந்து இந்த திசையில் மட்டும் தான் வேலை செய்யுமா, இங்கேயும் வேலை செய்யும், இப்படியும் வேலை செய்யும், இப்படியும் வேலை செய்யும். ஒரு 360 டிகிரி. ஆமாம், நீங்கள் பயிற்சி பண்ணணும்னா இந்த எண்கோணத்தில் தான் பயிற்சி பண்ணுமே தவிர நீங்கள் ஒரு திசையிலேயே பயிற்சி பண்ணிட்டு என் உடல் ஆரோக்கியமாக இருக்குது. இன்றைக்கி அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த வெஸ்டர்ன் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா மொபிலிட்டி, எபிலிட்டின்னு சொல்லி என்னென்னத்தையோ புதுசாக ஒரு இதை வச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றாங்க. நம்முடைய பாரம்பரியத்தில் இந்த உடலை சுற்றி சுற்றி செய்வதற்கான எல்லா விதமான பயிற்சிகளும் தெளிவான முறையில் இருக்குது. இதை நம்ம தெளிவாக செஞ்சாவே அந்த வெஸ்டர்னைஸ் ப்ராக்டிஸ்லாம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நம்ம பயிற்சியே போதும், எல்லா பக்கமும் என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். ஓகே, இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த கலரி சொல்லுவாங்க. அந்த கலரிக்கும் இங்கே உள்ள கரலை, இந்த 2 விஷயங்களை தேடி வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க. இந்த கேள்வி கேட்டு ரொம்ப நல்ல கேள்வி. இதுக்கு நான் ஒரு பதிலை சொல்லணும். இதுக்கு ஒரு முக்கியமான இடமா தேடினேன். அதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பாக இருக்கீங்க. ஓகே, இந்த கலரியை தான் மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு இப்போ சொல்லிக்கிட்டு பழக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம குறிப்பாக இதை சொல்லணுன்னா இது அந்த மாதிரி கிடையாது. நம்மளுடைய கலைகள் அதை தாண்டியெல்லாம் நம்மளுடைய கலைகள் இருக்குது. ஆனால் அவங்க அந்த கலைகளை தெளிவான முறையில் பயிற்சி பண்ணுறதுனால அதுக்கு அந்த பேர் அவங்களாவே சூட்டிக்கிறாங்க. அப்போ இது எதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா, நம்மளுடைய கலைகளை ஒன்று சேர்ந்து எல்லோருமே தெளிவான முறையில் பயிற்சி பண்ணணும். இந்த கலரின்னு சொன்னதுனால தான் நான் இந்த இதை சொல்கிறேன். நான் அதை பார்க்கும்போது நமக்கு இந்த துறை நம்ம தமிழ் கலைகள் இருக்கும்போது இது எப்படி நீங்கள் மதர் ஆஃப் மார்ஷல்னு சொல்லலாம். அதில் வந்து மெய் பயட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அஷ்ட வடிவுன்னு சொல்லி 8 விலங்குகளை பற்றியான ஒரு சில வடிவுகள்லாம் செய்கிறாங்க, அசைவுகள் செய்கிறாங்க. நம்மக்கிட்ட 24 விலங்குகளை பற்றி அசைவுகள் இருக்குது.
என்னென்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிறுத்தை மூமெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில். ஒரு 7 மில்லியன் வியூவர்ஸ் வர பார்த்துருக்காங்க அசைவு. அது மாதிரி மயில் அசைவு இருக்குது, நாய் அசைவு இருக்குது, குரங்கு அசைவு இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ அசைவுகள் இருக்குது. ஓணான் அசைவு, இது மாதிரி எத்தனையோ அசைவுகள் இருக்குது. இந்த அசைவுகள் எல்லாமே அதான் ஃபஸ்ட்டே சொன்னல, விலங்குகளை பார்த்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள். விலங்கு, ஒரு மனிதன் சும்மா இருக்கிறான்னா என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க விஷயத்தை பார்ப்போம், அது என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு பார்த்து நம்ம செய்வோம். அது மாதிரி 24 அசைவுகள் இருக்குது. தண்டால் பயிற்சிகளும் நிறையா இருக்குது. அந்த தண்டால் கூட சீரியஸாக சொல்லியிருப்பான். அவர் என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஹிந்து புஷ்அப்ஸு, இன்னொருத்தர் வந்து முஸ்லீம் புஷ்அப்ஸ், இன்னொருத்தர் ஹனுமான் புஷ்அப்ஸ், இப்படின்னா அதில் போட்டிருப்பாங்க. நான் என்ன பண்ணேங்க, இது ஹிந்து புஷ்அப்ஸும் இல்லை, அந்த புஷ்அப்ஸ் எந்த புஷ்அப்ஸும் இல்லை, இது முஸ்லீம், இது எந்த ஒரு மதத்தை இதில் சேர்க்க வேணாங்க, இது நம்மளுடைய கலை, இது ஒரு ஜஸ்ட் ஒரு புஷ்அப்ஸ், அவ்வளோதான். இது ஒரு தண்டால் பயிற்சி. இந்த தண்டால் பயிற்சி 24 வகைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான பயிற்சிகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம எடுத்து எப்படி பயிற்சி செய்கிறோங்கிறது மட்டும்தான் பேசும், மற்ற எதுவுமே பேசாது. வெளிநாட்டவர் வந்து இந்த 2 கலையுமே கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. உங்கள்கிட்ட கூட ரோமானியாலேருந்து வந்து ஒருத்தர் கூட கலரி சுற்றினதை நான் பார்த்தேன். இங்கே வந்து நான் பக்கத்தில் இருக்கிறதுனால அதோட அருமை புரியலையோ அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. பக்கத்தில் இருக்கிறனால அருமை புரியலன்னு இல்லை, அவருக்கு அதிகமாக தேடினார். அதை பற்றி தேடிக்கிட்டே இருக்கும்போது நான் அதில் என்னை பார்த்துருக்காரு. அவர் ஒரு 10 இடத்துக்கு ஏற்கனவே போய் அனுபவப்பட்டிருக்காரு. அனுபவப்பட்டதுனால இது கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு என்கிட்ட பேசினார். கொஞ்சம் நல்லா இருந்தது, வந்தார், கற்றுக்கிட்டார். 1 வருடமாக ஆன்லைனில் என்கிட்ட கற்றுக்கிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் இடையில நேரில் வந்து கற்றுக்கணுன்னாரு. இதுவாக 2வது முறை இப்போ நேரில் வந்திருக்காரு. கரளையில் எத்தனை கட்டைகள் இருக்குது? இந்த கரளை கட்டைகளை வந்துங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புஜக்கரளை, கை கரளை, குஸ்தி கரளை, தொப்பை கரளை, இந்த மாதிரி நம்ம வகைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்பொழுதுனா நீங்கள் எப்பொழுது அதில் மேன்மைப்படுகிறீர்களோ, நீங்கள் ஒரு பயிற்சி எடுக்கிறீங்க, அந்த பயிற்சியை எடுத்து அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தெளிவான முறையில் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்தந்த கரலை எடுக்கணும்னு சொல்லி அதில் விஷயங்கள் இருக்குது. இப்போ அடிப்படையான பயிற்சிகளா இதில் வந்து புஜக்கரலை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கை அளவு தான் இருக்கும். இப்போ புஜக்கரலை, கை கரலை, இப்போ இது 2ல் எதங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வரும். நீங்கள் அடிப்படையாக நீங்கள் புஜக்கரலையை பயன்படுத்தினாவே போதும், கொஞ்சம் கம்மியான வெயிட் எடுத்து செய்யணும். அடுத்து கை கரலைக்கு போகலாம். இது ஒன்றும் இல்லை, இது அளவு ஈஸியாக சொல்லிடுறேன். இதுவரை ஒரு அளவு, இங்கே ஒரு அளவு, இங்கே ஒரு அளவு, இங்கே ஒரு அளவு, இங்கே ஒரு அளவு, அடுத்து ஆள் உயரம், இவ்வளோ தான் அளவு. ஓகே. பயிற்சிக்கு ஏற்றாறு போல், உங்களுடைய நிலைக்கு ஏற்றாறு போல் அந்த பயிற்சிகள் மாறுபடும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன கரலை எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 கிலோ தூக்கணுக்கு என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஒரு 10 கிலோ வேணும்னு தோணும்பீங்க. உடனே 10 கிலோ எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை, எனக்கு கையை மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் 10 கிலோவாக இருக்கணும், ஆனால் நான் கைகளை மட்டுமே ரொம்ப அதிபயங்கரமாக நான் வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அதே புஜக்கரலையில் வெயிட் அதிகமான ஒன்று எடுத்துக்குவாங்க. இப்போ ஏன் நான் வந்து ஒரு 10 கிலோவில் கை கரலைக்கு போகக்கூடாதா, இல்லை ஒரு குஸ்தி கரலைக்கு போகக்கூடாதா, ஒரு பிடி கரலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அது வேறு விதமான நுணுக்கம். இந்த ஒவ்வொரு கரலையிலுமே வெயிட் அதிகமும் இருக்குது, வெயிட் கம்மியும் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா, இது ஒவ்வொரு நிலைகளுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பாலப்பாடம், விடலை பாடம் மாதிரி தான். இப்போ ஒவ்வொரு விடலை பாடத்துலேயே வந்து ஒரு 12 பயிற்சி இருக்குது. இப்போ பாலப்பாடத்தில் 18 பயிற்சி இருக்குன்னு சொன்னேன். 18 பயிற்சியிலேயே ஆரம்பம் 18, நடுநிலை பயிற்சி 18, அடுத்தது அட்வான்ஸ் ஒரு 18. ஓகே. இந்த முதல் வகையான 18 எல்லாமே நம்முடைய கால்களையும் கைகளையும் இடுப்பெல்லாம் தயார்படுத்தும். நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பயிற்சியுமே இடுப்பையும் முட்டியையும் தயார்படுத்துறது தான். ஒரு மனுஷனுக்கு இடுப்பும் முட்டியும் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம இங்கே கொடுக்குற பயிற்சி எல்லாமே இது 2ஐயும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் நிலை, 3ஆம் நிலை எப்படி இருக்குன்னா, முழுமையாக விலங்குகளின் அசைவை அடிப்படையாக வைத்திருக்கும். இப்போ இதை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அந்த பயிற்சியை நீங்கள் நானும் ஒரு 2, 3, 4, 5 வீடியோ போட்டிருக்கேன் ஆன்லைனில், இன்ஸ்டாவில். அது எங்கேயுமே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எந்த இதே தான் மெய்ப்பாடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் தான். மெய்ப்பாடம்ங்கிறது விலங்குகளேருந்து எடுத்த, ஆமாம், விலங்குலேருந்து நம்ம எடுக்க கிடையாது, ஏற்கனவே இருந்த பயிற்சியை நம்ம செய்கிறோம். இது எதுவுமே நான் கண்டுபிடிக்கிறேன், நான் ரிசர்ச் பண்ண, அதெல்லாம் இங்கே எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்குது. இருக்கிறத நம்ம தெளிவுபடுத்தி பயிற்சி பண்ணி அதில் நம்ம நல்லா தெளிவடைந்து அதை உணர்ந்து புரிந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தெளிவாக போய் சேரும். யோகாங்கிறது பொறுத்தவரை இன்றைக்கி என்னென்னா வளையிறது மட்டும்தாங்கிறாங்க. வளைய முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, வளையிறது மட்டும்தான் யோகா இல்லை, மனம் சார்ந்ததுலாம் யோகா அப்படின்லாம் பேசுவாங்க. இது வந்து எப்படின்னா, மனிதன் அப்படின்னா அவன் எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும்னு எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் தெளிவாக கற்றுக் கொடுக்கக்கூடியதான் யோக பயிற்சி. இங்கே நம்ம முதன்மையாக செய்யக்கூடியது யோகம். அதற்கப்புறம் தான் நம்முடைய பாரம்பரிய கலைகளான போர்க்கலை, தற்காப்பு கலை, கரளாக்கட்டை பயிற்சியெல்லாம் அதற்கப்புறம் தான். இந்த போர்க்கலையில் ஒரு பகுதி தான் மெய்ப்பாடம். அந்த மெய்ப்பாடம் முடிச்சதுக்கப்புறம் தான் கரளாக்கட்டை பயிற்சி. ஓகே. கரளாக்கட்டைங்கிறது ஒரு போர்க்கலையில் ஒரு பகுதி.
நீங்கள் போர்க்கலை பயிற்சி செய்கிறீங்களா, அதில் கரலாக்கட்டைங்கிறது ஒரு பகுதியாக தான் இருக்கும். கரலாக்கட்டை மட்டும் முதன்மையான கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. போர்க்கலைஞன் அப்படின்னா எல்லா விதமான செயல்பாடுகள்லையும் ஈடுபாடு இருக்கணும், செய்யக்கூடிய திறமை இருக்கணும். இன்றைக்கி சூழலுக்கு ஏற்றாறு போல் பிரிஞ்சிருச்சு. அது மாதிரி தான் இந்த கலைகளும் இப்போ பிரிஞ்சிருக்கு. நம்ம ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்கிறோம், ஏஷியா கேம்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கலை வந்து அதுக்குள்ளே போக முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம். இல்லை, போக முடியாது. இது போக முடியாது. சும்மா பேசிக்கலாம், இது வந்து அங்கே போகலாம் இங்கே போகலாம், அப்புறம் வர்மக்கலை இப்படி வரும், நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு நம்ம பேசுகிறதுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு காலமும் நான் வந்து அதை தவறாக சொல்ல நினைக்க வேணாம். போகாது. ஏன் போகாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம முதல்ல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இது செய்யணும். ஒன்றா சேர்ந்து செஞ்சாலும் இதில் நான் பெரியாளா நீ பெரியாளாங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா நான் 20 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் 50 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன போட்டி இருக்கும். அப்புறம் என் பாடம் வேறு, உன் பாடம் வேறுன்னு சொல்லி ஒரு சில போட்டியெல்லாம் இருக்கும். இந்த பாடத்திலேயே ஒற்றுமை இருக்காது. இன்றைக்கி ஆளுக்கு பாடங்கள் மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த கலை வந்து எப்படி எல்லாரும் இதை வந்து கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்காங்களா? எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. உடல் நலம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதனால் வந்து எல்லோருக்குமே ஒரு ஆசை உண்டு, நான் இதை கற்றுக்கணும்னு. இப்போ நான் என் இடத்துல நடராஜர் வச்சுருக்கேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அதை பற்றி நான் என்றைக்குமே பேச மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்த வீடியோவில் கூட கமெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீ நடராஜர் சிலையை வச்சிருக்கேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கேன், என் வீட்டில் நான் என்ன வேணாலும் வச்சுக்குவேன். அது நான் அதை பற்றி பேசினா மட்டும்தான் தவறு. இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம அதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வெள்ளை கடையில் பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். எப்போதுமே நிறைய பேர் என்னங்க இதே தான், எப்போ இதே தான், எனக்கு இது என்னது ரிலாக்ஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது, அதனால் நம்ம போட்டிருக்கோம். இது எனக்கான விஷயம். நான் மற்ற விஷயத்தை பற்றி நான் பேசாத வரை அதை பற்றி யாரும் இது பண்ண மாட்டாங்க. நான் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி அதை பற்றி 100% பேச மாட்டோம். எல்லோருமே வராங்க, எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் எல்லா இனத்தை சார்ந்தவங்களும் இங்கே வந்து கற்றுக்குறாங்க. அதில் எந்த ஒரு பாகுபாடும் நாடு கடந்து இருக்கு. ஆமாம், நாடு கடந்து இருக்குது. இது எந்த ஒரு பயிற்சியுமே வந்து இன்றைக்கி செஞ்சேன், நேற்றுக்கு செஞ்சேன், முந்தா நாள் செஞ்சேங்கிறதே வேண்டாம். இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோமா, இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறோமா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஆரோக்கியமாக இருப்போமா, அதற்கு பயன்படுதா, தாராளமாக பயிற்சி பண்ணுவோம், தாராளமாக செய்வோம். ஆண் பெண் இருபாளர்களுக்கும் வந்து இந்த கரலையினால் உள்ள பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஏன்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க இதனால் என்ன பெனிஃபிட் சார், இதுக்கு நான் என்ன டயட் இருக்கணும் அப்படின்னு. ஆண் பெண் இவங்க 2 பேருக்கும் பிரித்து சார், 2 பேருக்குமே உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் வந்து இதை பொதுவாக தான் சொல்ல விரும்புகிறேன். எப்போதுமே அந்த ஒரே வார்த்தை தான், உடல் நலம் ஆணுக்கும் அவசியம், பெண்ணுக்கும் அவசியம். இவங்களுக்கு இப்படி இருக்கும், அவங்களுக்கு அப்படி இருக்குன்றது நான் வேணால் எக்ஸ்ட்ரா கதை சொல்லலாம். ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என் உடம்பே குறையலை சார், எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது சார், இது வந்து நான் வந்து 10 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றேன், இன்சுலின் போடுறேன், இது மாதிரி நிறைய கேள்விகளோட மனிதர்கள் வந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் வந்து அவங்கள ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுவீங்களா, இல்லை அதுக்கு என்ன ஒரு பதில் சொல்லிகிட்டே இருப்பீங்களா, இல்லை என்ன? இல்லை, அவங்கள முதல்ல செய்யுங்கன்னு சொல்லுவேன். செய்யுங்க, அவ்வளோதான். இப்போ நான் 10 வருஷமாக செய்கிறேன், நான் 10 வருஷமாக செய்கிறேன் அப்படிங்கிறத விட எத்தனை நாள் தொடர்ச்சியாக செஞ்சீங்க. ஒரு பயிற்சி பண்ண நான் இவ்வளோ பயிற்சி பண்ணேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எத்தனை நாள் தொடர்ச்சியாக பண்ணீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பயிற்சி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டால் அதில் பாதி வரவே வராது. இப்போ இவ்வளோ நாட்களாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை முதல்ல உங்களுக்கு அது அவேர்னஸ் இருக்காது. நம்ம இந்த மாதிரி இருக்குது, ஐயோ நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, நம்ம சரி பண்ணுமே அப்படின்னு யோசிச்சுருந்தா என்ன யோசிப்பாங்க, அதற்கான சூழல் அவங்களுக்கு அமையாது. ஒரு சில பேர் யோசிச்சும் வந்தால் பார்த்துக்கலாம், வா வலிக்கும் போது அதிகமாக வலிக்கும் போது சரி பண்ணிக்கலான்னு இருக்கிற ஒரு மக்கள் இருக்காங்க. சூழல் இல்லாமல் செய்ய முடியாமல் இருக்கிறவங்க ஒரு சில மக்கள் இருக்காங்க. இந்த 2 மாதிரியான விதத்துலையும் இங்கே வந்திருக்காங்க மக்கள். அவங்க 2 பேருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, உட்காந்து பொறுமையாக நிதானமாக அவங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேசி நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க, அவசரப்படாதீங்க. இந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு 1 வயசில் 2 வயசில் வந்திருக்காது. 30 வயசு 20 வயசு 15 வயசு நீங்கள் கடந்து வந்து தான் வந்திருக்கோம். உடல் பருமனுங்கிறதும் 1 நாள் 2 நாளில் ஏறி இருக்காது. 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இப்படி தான் உடல் பருமன் வந்துடும். நான் ஜிம்முக்கு போனோடனே 6 மாதத்தில் வெயிட் குறைக்கணுங்கிறது 10 நாளில் 10 கிலோ அது குறைக்கிறேன் வந்து வீடியோ போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வீடியோ போகிறதுக்கு 2 மாதத்தில் இவ்வளோ சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், 100 நாளில் இவ்வளோ சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், இத்தனை நாளில் இவ்வளோ, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உடலை முதல்ல சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாறு போல் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பான முறையில் நீங்கள் பயிற்சி பண்ணால் எந்த நோயாக இருந்தாலும் 100% சரி செய்ய முடியும். ஆனால் இவங்க யார் எந்த அளவுக்கு தெளிவாக செய்கிறாங்க? 2 நாள் போவாங்க, 4ஆவது நாள் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, 5ஆவது நாள் பயிற்சி பண்ண மாட்டாங்க. பயிற்சி பண்ணாமல் நான் 1 வருஷமாக யோகா பண்ண ஒன்றும் சரியில்லை, நான் என்ன பண்ண முடியும்? இந்த உணவு முறைகளில் நீங்கள் டயட்டுன்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இந்த டயட்டுன்னு சொல்லி இன்றைக்கி எதையோ மிக்ஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். இதெல்லாம் வீடியோ தான் சொல்லலாம், அந்த வார்த்தைக்கு தான் வீடியோ போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும்.
ஏன்னா ஏதோ ஒரு உணவு இருக்குது. இப்போ நான் உணவு சாப்பிட்றவங்க இப்போ இந்த பயிற்சி செய்கிறவங்களே இப்போ கேட்பாங்க, நான் இந்த உணவு எடுக்கலாமா, இந்த உணவு எடுக்கலாமா, இந்த உணவு ரெக்கவரி ஆகுமா? இதுக்கு டாக்டர் வேறு உட்காந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து இதில் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இதில் இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. எந்த விவசாயி ப்ரோட்டீனை பார்த்தான், எவன் விட்டமின்ஸை பார்த்தான், எவன் ஃப்ரூட்ஸை பார்த்தான்? இப்போ எங்கள் ஊருக்கு போனால் நீங்கள் உங்களுக்கு கத்திரிக்காய் சீசனாக 10 நாளைக்கு 50 நாளாக தான் கத்திரிக்காய் தான் உங்களுக்கு. நீங்கள் அன்றைக்கி அவங்க என்ன விட்டமின் கிடைக்காம போயிடுமா, இல்லை மினரல்ஸ் கிடைக்காம போயிடுமா? அதான் இன்றைக்கி உணவை தேடி உண்ட காலம் சென்று இன்றைக்கி உக்காந்த இடத்துல கிடைக்கிறதுனால அதில் விட்டமின் மினரல்ஸு இது அது நம்ம கதை பேசிகிட்டு இருக்கலாம், நல்லாயிருக்கும். அவசியம் இல்லாத நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துட்டோம். அவசியமாக இது இப்படி தான் வருது, இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னு யோசிச்சிருந்தா கிடைக்கிற உணவை சரியான முறையில் ஒரு ஒழுங்கோடு நம்ம அதை எல்லாரும் பயன்படுத்தினோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, டயட்டுங்கிறது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, இதை சாப்பிடலாம் அதில் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. கிடைக்கிற உணவை நல்லபடியாக நல்ல எண்ணத்தோட முழு கவனத்தோடு சாப்பிட்டாவே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது எந்த உணவாக இருந்தாலும் சரி. பாடி பில்டிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் தான் பண்ணியிருப்பாங்க, டிஸ்ட்ரிக் பண்ணுறதுக்குள்ளேயே நான் இத்தனை கிராம் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் எடுக்கக்கூடிய உணவை உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்காங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ப்ரோட்டீன் எடுத்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ப்ரோட்டீனை உள்ளே எடுத்துக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட தன்மை இருக்கா? உடலை எதை சாப்பிடணும்னு கேட்காதீங்க, எப்படி சாப்பிடணும்னு கேளுங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இன்னொன்று, நாம் உண்ணக்கூடிய எல்லா உணவையும் நம் உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கா? அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு இந்த உடலை நம்ம கொண்டு வரணும். அதுதான் ஆரம்பம். அதற்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். இந்த டயட்டில் குறிப்பாக சொல்ல வேண்டியது தான். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சிம்பிளாக ஒன் வேர்டில் ஒரு விஷயம் சொன்னா என்ன சொல்லுங்கள்? ஒரு வேளை அதிகமாக ஃபோனை பார்த்துக்கிட்டு ஃபோனுக்காக வாழ வேணாம், உங்களுக்காக வாழுங்க. ஃபோன் இப்போ நானும் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு 8 மாதமாக கொஞ்சம் இன்ஸ்டாவில் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறேன். அதுக்கு பிஸியாக இருக்கேன்னா ஒரு நாளைக்கு நான் செய்கிற வீடியோ நான் பாட்டுக்கு எடுப்பேன். நான் எனக்கான பயிற்சி பண்ணுறேன், அதை நான் எனக்காக வீடியோவில் போட்டுக்கிறேன். பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டியும் விட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் ஒரு காலம் வீடியோ போடல, சரியா? அது மாதிரி செய்ய வேணாம், அதையே பொழப்பாக உட்கார வேணாம். நம் உடல் நலம், ஆரோக்கியம், ஒரு மனித நேயம். இன்றைக்கி இந்த வீடியோலாம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, உதவிங்கிறதும் காமிக்கிறதுக்காக செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. நான் 2-3 அனுபவப்பட்டேன். நான் இடையில ஒருத்தவங்களுக்கு நான் பணம் கொடுக்க போனேன். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வாங்காமல் என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் நான் கேட்டேன் ஏங்க என்னென்னு கேட்கும்போது, நீங்கள் ஏதாவது வீடியோ எடுப்பீங்க, வீடியோ எடுத்து அப்புறம் உங்கள் போட்டுக்குவீங்க அப்படின்னாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை நான் அனுபவப்பட்டேன் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட. இது மாதிரிலாம் என்ன, எல்லாரும் அவங்கவுங்களுடைய தேவைக்காக இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று எடுத்து போடுறேன், அதை போடுறேன். ரொம்ப அதான் சொல்கிறேன், ஒரே வார்த்தை, ஃபோன்லேயே உட்காந்துருக்கோன்னா ஃபோனுக்காக வாழ வேணாம். நம்ம உடல் நலத்துக்காகவும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் நம் குடும்பம், அப்பா அம்மா, முதல்ல அப்பா அம்மா, அதுக்கப்புறம்லாம் சொசைட்டி, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை சரியாக நல்லபடியாக அவங்கள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா சொசைட்டி ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடும். எல்லோரும் இது செஞ்சால் போதும். அது ஒன்று தான், வேறு எதுவும் இல்லை. நாம் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். சக்கராசனம். ரெடி? 1 2 3. புஜங்காசனம், சசாங்காசனம். ரெடி? 1 2 3 4. கட்டை வெளியே போகும்போது மூச்சை இழுக்கணும். கட்டை இருக்கிறோம் பாருங்க. இந்த பயிற்சி பாருங்க. ரெடி? தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.